ஆகஸ்ட் 17 சனிக்கிழமை. கர்த்தர் திறக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். சங்கீதம் 146:8-9. இயேசு கிறிஸ்து உங்கள் சரீர பிரகாரமான கண்களையும் திறக்க வல்லமையுள்ளவர். ஆன்மீக கண்களையும் பிரகாசிக்கச் செய்ய வல்லமையுள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 1:19 என்று எழுதினார். ஒரு பக்கம் கர்த்தர் குருடரின் கண்களை திறந்தாலும் மறுபக்கம் சாத்தான் திறந்திருக்கிற கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறான். ஒருமுறை ஒரு பெரிய செல்வந்தனின் ஒரே மகனை சிலர் கடத்தி சென்று அவன் கண்களில் கரப்பான் பூச்சியை கட்டி ஒரு இருண்ட குகைக்குள் போட்டுவிட்டார்கள். 2-3 நாட்களாக அந்த கரப்பான் பூச்சி அவனது 2 கண்களையும் துளைத்தது. அவன் முற்றிலுமாய் பார்வையை இழந்தான். அதன் பின்பு பிச்சை எடுப்பவர்களிடம் அவனை நல்ல விலைக்கு விற்று போட்டார்கள். சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த அந்த சிறுவன் கண்கள் தெரியாத நிலைமையில் பரிதாபமாய் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். சாத்தானும் அதைத்தான் ஆதாமுக்கு செய்தான். ஆசை காட்டி பாவம் செய்ய வைத்து ஆதாமின் ஆத்தும கண்களை குருடாக்கி விட்டான். சாத்தான் ஒரு கொலை பாதகனும் திருடனும் கூட. இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. மிகவும் அருமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவன் சிம்சோன். ஆனால் சாத்தானோ வேசித்தன மயக்கத்தை கொண்டு வந்து சிம்சோன் கண்களை கடைந்து இரத்த குளமாக்கி கெடுத்து போட்டான். நுங்கை அதன் குழியிலிருந்து தோண்டி எடுப்பதைப் போல சிம்சோனின் கண்களை தோண்டி எடுத்தார்கள். ஐயோ, இனி வாழ்நாளெல்லாம் அவன் குருடன். பெலிஸ்திய குரங்காட்டி குரங்கை வைத்து வித்தை காட்டுவதைப் போல இஸ்ரவேலின் நியாயாதிபதியாகிய சிம்சோனை வேடிக்கை பொருளாக்கி வித்தை காட்டினார்கள். கண்களில் இச்சையும் விபச்சாரத்தின் மயக்கமும் உங்களுக்குள் நுழையாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக தரிசனத்தை கொடுக்கும் மனக்கண்களை இழந்து போகாதிருங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்த சிதேக்கியாவுக்கு ஏற்பட்டது என்ன? எரேமியாவால் உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த ராஜா செவிசாய்க்கவில்லை. பாபிலோன் ராஜா படையெடுத்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். எரேமியா 39:7. பின்பு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். எரேமியா 52:11. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய எச்சரிப்புகளுக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுங்கள். எப்போதுமே தூய்மையாய் நடந்து கர்த்தருடைய கிருபைக்குள்ளே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். மத்தேயு 6:22.